ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து குரூப் டிக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து 9வது நோட்டிஃபிகேஷனாக லெவல் 1 போஸ்ட் இருக்குது பாருங்கள். குரூப் டிக்கான ஒரு ஜாப் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 21/1/2026 20/2/2026 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். கடைசி தேதி 20/2/2026. பதவியை பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கான போஸ்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு 18,000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா ஆர்ஆர்பி சேர்த்துமே 22,000 வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22,000 வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதால இந்தளவுக்கு தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாவே போதுமானதுங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணவங்க அல்லது ஐடி. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஐடி முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் 10th பாஸே போதுமானது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. லெவல் 1 போஸ்ட்லேயே உங்களுக்கு பல்வேறு வகையான பதவியை பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, பிஇடிக்கான டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 22,000 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ புக்ஸுக்கான லிங்க் எல்லாமே நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கான புக்ஸ் எல்லாமே. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.